This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, I am Dr. K. Bharathan, Director, Rank Institution, Coimbatore. I welcome you all. Today's video is Quiz Today Unit. We are going to find answers for the next set of 5 quizzes bearing serial number 31 to 35. Okay, now let's go to the video now. Today's first quiz, serial number 31. Which one is correct expression? Option A, I am not able to come to office today. B, I can't able to come to office today. C, I am can't able to come to office today. D, I am not possible to come to office today. So there are 4 expressions. இதில் ஏதோ ஒன்று மட்டும் தான் சரியான ஆன்சராக இருக்க முடியும். Choose the correct one. We are going to the answer shortly. Okay. Now let's go to the answer. Option A, I am not able to come to office today. இதுதான் சரியான ஆன்சர். ஸோ இந்த 4 எக்ஸ்பிரஷன்லேயும் என்ன சொல்ல வரோன்னா, இன்றைக்கி என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த இன்றைக்கி என்னால் ஆஃபீஸ் வர முடியாதுன்னு சொல்கிறத நாட் ஏபிள், காண்ட்டு, நாட் பாசிபிள் இந்த 3 வச்சு சொல்லலாம். பட் காண்ட்டு ஏபிள் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடாது. நம்மளில் நிறைய பேர் ஐ கேன் ஏபிள் அல்லது ஐ காண்ட் ஏபிள் அப்படின்னு பேசுகிறத நிறைய பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக கேன் அண்ட் ஏபிள் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடாது, எப்போவுமே சேர்ந்து வரக்கூடாது. ஏபிள் மட்டும் வரணும், இல்லைன்னா கேன் மட்டும் வரணும், அதர்வைஸ் பாசிபிள் மட்டும் வரணும். ஸோ இதில் ஏபிள்ங்கிறது வெறும் ஏபிள் ஏயில் வந்திருக்குது, காண்ட் அண்ட் ஏபிள் பி அண்ட் சியில் வந்திருக்குது, டியில் நாட் பாசிபிள் வந்திருக்கு. ஸோ காண்ட் ஏபிள் வராது. ஸோ பி அண்ட் சி ஆர் ரூல்ட் அவுட். டி நாட் பாசிபிள் வந்திருக்குது, பட் ஐ ஆம் நாட் பாசிபிள் வராது. இந்த பிசிடி இந்த 3மே வரலாம். எப்படி வரலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரெக்ட் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் ஏ, ஐ எம் நாட் ஏபிள் டு கம் டு ஆஃபீஸ் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன். ஏன்னா ஏபிள் மட்டும் தான் வந்திருக்குது. பியில் காண்ட்டு ஏபிள் வந்திருக்குது. ஸோ ஹியர் நீங்கள் காண்ட்டை யூஸ் பண்ணணுன்னா ஐ காண்ட் கம் டு தி ஆஃபீஸ் டுடே இது மட்டும் தான் வரணும். அந்த ஏபிள் டூங்கிறத எடுத்துடணும். சிலையும் ஐ எம் காண்ட் ஏபிள் டு கம் டு ஆஃபீஸ் டுடே, ஐ எம் வராது. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி பி அண்ட் சி மிக்ஸ் பண்ணி ஐ காண்ட் கம் டு ஆஃபீஸ் டுடே அப்படி தான் வரும். டியில் ஐ எம் நாட் பாசிபிள் டு கம் டு ஆஃபீஸ் டுடே அப்படி வராது. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் பாசிபிள்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணணுன்னா, இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு கம் டு ஆஃபீஸ் டுடே, இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு கம் டு ஆஃபீஸ் டுடே, இந்த மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஸோ ஒன்லி ஏபிள் எப்படிங்கிறத யூஸ் பண்ணோன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, ஐ எம் நாட் ஏபிள் டு கம் டு ஆஃபீஸ் டுடே. நெக்ஸ்ட் குயிஸ் இஸ் serial number 32. Which one is correct expression? A, I with my neighbor is preparing for exams. B, I with my neighbor are preparing for my exams. C, I with my neighbor will preparing for exams. D, I with my neighbor am preparing for exams. There are 4 expressions. இதில் ஒன்று மட்டும் தான் சரியான ஆன்சர். Choose the correct expression. We are going to the answer shortly. The correct expression is option D, I with my neighbor am preparing for exams. இதில் என்ன சொல்ல வரோன்னா, என்னோட நெய்பரோட நான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வரும். வித் மை நெய்பர், ஐ வித் மை நெய்பர், என்னோட நெய்பரோட நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வர்றப்போ ஐயுடைய ஹெல்பிங் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும்.
அந்த வித் நெய்பருக்கு வந்து ஹெல்பிங் வெர்ப் வராது, ப்ளூரல் வராது, சிங்குலர் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐயோட ஹெல்பிங் வெர்பு வந்து ஏம் ப்ரிப்பேரிங். ஸோ சரியான ஆன்சர் வந்து ஐ வித் மை நெய்பர் ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம். சப்போஸ் ஐ அண்ட் மை நெய்பர் வந்திருந்தா, அண்டு வித்துக்கு பதிலாக அண்டு வந்திருந்தா ஐ அண்ட் மை நெய்பர் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம் வந்திருக்கும், ஆப்ஷன் பி வந்திருக்கும். சி வந்து ஐ அண்ட் மை நெய்பர் வில் வந்தால் ப்ரிப்பேரிங் வராது, ப்ரிப்பேர் தான் வரும். ஸோ அதுலேயும் அண்டு வந்திருந்தா ஆர் அண்டு வித்து வந்திருந்தால் கூட வில் ப்ரிப்பேர் வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஸோ இங்கே வில் வந்து ப்ரிப்பேரிங் வந்ததுனால அதுதான் ராங்கு. ஏ ஐ வித் மை நெய்பர் ஈஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம், இது வந்து மை நெய்பர் மட்டும் வந்திருந்தால் மை நெய்பர் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம்ஸ் வந்துடும். பட் ஐ வித் மை நெய்பர்னால் ஐயுடைய ஹெல்பிங் வெர்பு தான் எடுக்கணும். ஐயுடைய ஹெல்பிங் வெர்பு வந்து ஏமு. ஸோ ஆப்ஷன் டி ஐ வித் மை நெய்பர் ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம். திஸ் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன். Next quiz, serial number 33. Which one is correct expression? A. I respect him on his honesty. B. I respect him to his honesty. C. I respect him for his honesty. D. I respect him towards his honesty. There are 4 expressions. 4 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். இதில் ஒன்று மட்டும்தான் சரியான எக்ஸ்பிரஷன். Choose which is the correct form. We are going to the answer shortly. The correct expression is option C. I respect him for his honesty. இந்த 4 எக்ஸ்பிரஷன்லையும் I respect him on, I respect him to, I respect him for, I respect him towards. இந்த ப்ரீபோஷன் on, to, for, towards என்கிற ப்ரீபோஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் ஆனஸ்டி வராது, டூ ஆனஸ்டி வராது, ஃபார் ஆனஸ்டி அவருடைய நேர்மைக்காக நான் அவனை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் வருது. ஸோ இதில் வந்து ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் இஸ் ஆனஸ்டி தான். அதர் 3 ஆர் ராங் எக்ஸ்பிரஷன்ஸ். நெக்ஸ்ட் குயிஸ், serial number 34. Which one is correct expression? A. You have no reasons to avoid me. B. You have no reason to avoid me. C. You have nil reasons to avoid me. D. You have none reasons to avoid me. So there are 4 expressions. இதில் ஒன்று மட்டும்தான் சரியான எக்ஸ்பிரஷன். Choose which is the correct form. We are going to answer shortly. The correct expression is option B. You have no reason to avoid me. இதில் A, C and Dயில் வந்து ரீசன்ஸ் அப்படிங்கிற ப்ளூரல் வந்திருக்கு. பட் நோன் வந்தால் நோ, நில், நன் எது வந்தாலும் சிங்குலர் நவுன் தான் வரணும். ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் பி. யூ ஹாவ் நோ ரீசன் டு அவாய்ட் மீ. நெக்ஸ்ட் குயிஸ் இஸ் serial number 35. இந்த வீடியோவில் லாஸ்ட் எக்ஸ்பிரஷன். Which one is correct expression? A. You should give some priority. B. You should giving some priority. C. You should be give some priority. D. It should be given some priority. இந்த 4 எக்ஸ்பிரஷன்லையும் ஒன்று தான் சரியான எக்ஸ்பிரஷன். சரியான ஃபார்ம் எதுன்னு சொல்லி மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. We are going to the answer shortly. The correct form is option D. It should be given some priority. இதில் ஏயில் வந்து it should வந்தால் given வராது, it should give some priority தான் வரணும். B giving வந்திருக்குது. ஸோ it should be giving வரலாம், it should be giving some priorityன்னு வரணும். அதே தான் சிலையும் இட் ஷுட் பி வந்ததுனால கிவிங் வரணும். ஸோ இதில் மாறி மாறி வந்திருக்கு. ஷுட்டு வந்து கிவிங் வந்திருக்குது, சியில் வந்து ஷுட் பி வந்து கிவ் வந்திருக்குது. ஆக்சுவலாக பி வந்து ஷுட் பி கிவிங் இருக்கணும், சி வந்து ஷுட் அதே தான் ஷுட் பி கிவிங் வரணும். ஸோ பி அண்ட் சி ஆல்சோ ரூல்ட் அவுட். ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் இட் ஷுட் பி கிவன் சம் ப்ரியாரிட்டி. ஓகே, இன்றைக்கி 5 குயிஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி 5 குயிஸ் பார்க்க போகிறோம்.
டெய்லி வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சரியான இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ண பழகிக்குங்க. அடுத்து நீங்கள் யாராவது 2 மாதத்தில் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணுன்னா ரேங்க் ஃப்ளூயன்சி லேப் நடத்தும் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். ஸோ கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் 9600277077. If you like this video, please comment, share and subscribe our YouTube channel. Thank you. Bye.